பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த வாசித்த வேதவசனப்படி ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் என்று யோவான் ஸ்நானகன் யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா, பரிசேயர், சதுசேயர், அவர்கள் இந்த யூதேய தேசத்துலேருந்து அநேகர் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்து தான் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். ஏன்னா நம்ம நம்மளுடைய ஆண்டவருக்குன்னு சாட்சியாக இருக்கிறது முக்கியமாக எதை பார்த்து அறிகிறோன்னா, கனிகளை பார்த்து தான் மற்றவங்க அறிஞ்சு கொள்வாங்க. ஆவியின் கனி நம்மகிட்ட இருந்தால் தான் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுடைய செயல்பாடுகளில் இருக்கும். இப்போ அந்த பரிசேயர், சதுசேயர் அந்த ஆவியின் கனிகளால் நிரப்பப்படாதவர்களா, பேருக்கு மாய்மாலத்துக்கு அவங்க தேவாலயத்தில் அவங்க பரிசேயரா சதுசேயரா அவங்களோட வேலைகளை செய்துகிட்ருக்காங்க. அவங்க ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறனால தான் அந்த யோவான் ஸ்நானகன் அவங்கள கடுமையாக முந்தின நம்ம வசனத்தை பார்த்தோம், விரியன் பாம்பு குட்டிகளே என்று கடுமையான வார்த்தைகளை சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்பி இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கணும். மனம் திரும்புதலாக தான் உண்மையான மனம் திரும்புதல். இப்போ இவங்கக்கிட்ட அந்த மனம் மாற்றம் எதுவும் இல்லை, ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவிதம் அவங்களோட வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு யோவான் ஸ்நானகன் ஒரு கடுமையாக அவங்ககிட்ட பேசுகிறத பார்க்குறோம். அதனால் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளையே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கணும். நம்மளால் கர்த்தர் நாமும் தூசிக்கப்படக்கூடவே கூடாது. நம்ம வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஆண்டவருக்காக. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து அவர் வாழ்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம சரீரம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மளோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. அவர் திராட்சை செடி, நம்ம கொடிகள், அவரோடு இணைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம அதுக்கான கனிகளை கொடுக்குற பாத்திரமாக நம்ம இருக்கணும். அந்த திராட்சை செடியிலேருந்து சாரம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு கனி நிறைந்த வாழ்க்கை, கனி கொடுக்குற ஒரு ஜீவிதம் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். இதை பார்க்கும்போது தான் அநேகர் இவங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே, இவங்க வித்தியாசமாக நடக்கிறாங்களே, இவங்ககிட்ட அந்த கல்வாரி அன்பு, அந்த ஆண்டோட அன்பு, அந்த பிரசன்னம் இருக்கேன்னு நம்மளை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்போ நம்ம அதைப்படி நடக்கும்போது, வாஞ்சிக்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா ஆவியின் கனி ஆண்டவர், ஆவியானவர் கொடுக்குற கனிகள், அந்த கனி நிறைந்த வாழ்க்கை. நம்ம இப்போ 10வது வசனத்தை பார்க்குறோம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும். ஆண்டவர் வருகையின் போது கனி கொடுக்கிற ஜீவிதமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். கனி கொடுக்கிற ஜீவிதமாக. நமக்குள்ளே மூர்க்கங்களோ, கோபங்களோ, விரோதங்களோ, பகைகளோ, கசப்புகளோ, மாமிச கிரியைகள் ஒன்றும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. மாமிசத்தின் கிரியைகள் எதுவுமே பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நம்மளையே தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே அப்பா, மாமிசத்து கிரியைகள் ஒன்றுமே எனக்குள்ள வைராக்கியமோ, கோபமோ, விரோதமோ, பகையோ, கசப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று, இப்பொழுதே கோடாரியானது மரங்களில் வேர் இருக்கே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இது நியாயத்தீர்ப்பு நாளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நம்ம இதுக்கு தப்பிக்கணும்னா
ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இதை வந்து மாமிசத்தின் கிரியைகளுக்கு ஒன்றுமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம அதுலேருந்து சேஃபாக வரணும்னா ஒரே ஒரு காரியம்தான். யாரையும் மனிதனாக பிறந்திருக்க யாரையும் நம்ம மாமிசத்தின்படி அவங்கள பார்க்கக்கூடாது. மாமிசத்தின்படி அவங்கள பார்க்கக்கூடாது. மாமிசத்தின்படி அவங்கள சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளையும் மாமிசத்தின்படி பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது யார் மேலே நமக்கு கோவமோ, வெறுப்போ, கசப்போ இருக்கவே இருக்காது. ஏன்னா, மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் இருக்கு. எபேசியர் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரே ஒரு எதிராளி, ஒரே ஒரு எதிரி, அது பிசாசு மட்டும்தான். மனுஷங்க கிடையாது. அப்போ மனுஷங்க மூலமாக செயல்படுகிற பிசாசுகளை நம்ம கடிந்து கொள்ளணும். அப்போ நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மளுடைய நம்மளுடைய திங்கிங்கில், நம்ம செயல்பாடுகளில், நம்மளுடைய நினைவுகளில், உள்ளத்திலிருந்து வரணும்னா நம்ம மனுஷங்க சக மனுஷங்களோட நம்ம நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம மனுஷங்களோட மிங்கிள் ஆகிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், டியூட்டியில், வேலை ஸ்தலத்தில் பார்க்குறோம், குடும்பத்தில், ரிலேஷன்ஷிப்பில், வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது பலவிதப்பட்ட இருதயம், கேரக்டர் உள்ள ஜனங்களை நம்ம பார்ப்போம். அப்போ ஒருத்தங்க நம்மள்கிட்ட அன்பாக பேசுவாங்க, ஒருத்தங்க நம்மளை கேவலப்படுத்துவாங்க, ஒருத்தங்க நம்மளை அற்பமாக பார்ப்பாங்க, ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றலாம், எப்படி ஏமாற்றலான்னு பார்ப்பாங்க, ஒருத்தங்க நம்மளை எப்போவுமே கசப்புணர்வோடு இருப்பாங்க. அப்போ பலதரப்பட்டவங்க பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க இப்படி பண்ணுறாங்களே, அவங்க நம்மளை வெறுக்கிறாங்களே, நம்மக்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பதிலுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதுதான் ரொம்ப கவனம். ஆவிக்குரிய ஜீவித்தில் வாழ்கிற நமக்கு ஆவியானவர், நமக்கு அந்த கண்ட்ரோலிங் பவர் நமக்குள்ளே இருந்து ஆண்டவர் இந்த மாமிசத்து கிரியைகள் வெளிப்படக்கூடாதுங்கிறதுல கவனமாக நமக்கு வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ மாமிசத்தை கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படக்கூடாதுன்னா நம்ம யாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. நம்ம கண்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும், ஆவிக்குரிய சிந்தைகளோடு சிந்திக்கணும், ஆவிக்குரிய செயல்பாடுகள் நடக்கணும். நம்ம சரீரம் நம்மளையே மாமிசத்தின்படி பார்க்கக்கூடாது. நான் மாம்சந்தானே, நான் மண்ணு தானே, இந்த நான் வந்து பாவி தானே, நான் வந்து மண்ணில் தானே எடுக்கப்பட்டேன், நான் வந்து பலவீனமான பாண்டம் தானே, இப்படி பேசக்கூடாது. நம்ம ஆவியுள்ள பிறந்தவர்கள், மறுபடி பிறந்தவர்கள். அது வந்து இங்கே பாருங்க, அந்த ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளென ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு யோவான் ஸ்நானம் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வெறுமனை எல்லாரோட பார்வைக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது. வாழ்க்கையில் அதை செயல்பாடுகளை கொண்டு வரணும். சாட்சி வேணும், வாழ்க்கையில் ஒரு சாட்சி வேணும். ஆவியின் கனி நிறைந்த வாழ்க்கையை காமிக்கணும், வெளிப்படுத்தணும். அதனால தான் அத்தி மரத்தை பார்த்து அந்த கனி இல்லைன்னா அது சபிக்கிறார் ஆண்டவர். அப்போ கனி கொடாத மரங்கள் இப்பொழுதே கோடான மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டொண்டு அக்கினியிலே போடப்படும். கனிகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கள்ள தீர்க்கதரிசியை எதை கொண்டு நீங்கள் அறிவீங்கன்னா, அவர்களுடைய கனிகளை கொண்டே கள்ள தீர்க்கதரிசியை அறிவோன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. நீங்கள் கனிகளை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவங்ககிட்ட கனி இல்லைன்னா, கனிகள் நிறைந்த வாழ்க்கை இல்லைன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு வேதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதை வந்து நம்ம இன்னும் வரக்கூடிய இதில் மத்தியிலே நம்ம பார்க்கலாம். அதில் கனி நிறைந்த வாழ்க்கை, கனி இல்லாத அந்த எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நம்ம அந்த கனிகளை குறித்து தான் நம்ம அறிஞ்சிக்கலாம். அந்த வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை அது சாட்சியாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம வந்து ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லும்போது அந்த இயேசு கிறிஸ்துவோட சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ வந்து இயேசுக்கு பிதாவானவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அப்போ நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவரோ, தகப்பன் அவருடைய இது அவருடைய அவருடைய பிள்ளைகளாகிய அவரை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய சுபாவம் தான் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அனுதினமும் நம்ம, ஆண்டவரே எனக்குள்ள அந்த சுபாவம் வரட்டும், ஆண்டவரே கனி நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி இவையில நம்ம கேட்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, அன்பு நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஒவ்வொரு நாள் கிருபையாய் எங்களுக்கு ஜீவன் தந்து பலன் தந்து அதிசயமாக அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனே, இந்த மட்டும் நீர் எங்களை அடைத்து வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா வேலை கூட ஆண்டவரே, இந்த பரிசேறு சதிசேறு போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, அப்பா ஆவின் கனியினால் நிரப்பப்பட்டவர்களாக 9 ஆவிக்குரிய கனி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் எங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டியில் ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, அப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாரையும் மனுஷர்களை எங்களை மாமிச கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கக்கூடாதாண்டவரே. மாமிச சிந்தையோடு நாங்கள் சிந்திக்க கூடாதாண்டவரே. எங்களையும் கூட மாமிசத்தின்படி நாங்கள் பார்க்கக்கூடாதாண்டவரே. நாங்கள் ஆவியினால் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய சிந்தைகளோடு ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே எங்களுக்கு எந்த கசப்பும் வராது ஆண்டவரே, எந்த ஒரு வெறுப்பும் வராது ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாக வைராக்கியங்களோ கோபதாமங்களோ எரிச்சலே வராது ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் மாமிசத்தின்படி பார்க்காம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது ஆண்டவரே, நாங்களாம் கிறிஸ்துவோட அவயங்கள், கிறிஸ்துவோட ஒவ்வொரு அவயங்கள் என்று அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது யாருக்கிட்டே கோபத்தோடு பார்க்க மாட்டோம், எரிச்சலோடு பார்க்க மாட்டோம். அப்போ அப்படி இல்லாமல் நான் கோபம், எரிச்சல், விரோதம், பகை, வைராக்கியம் அப்படி இல்லாமல் மாமிசத்தின் கிரியைகள் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆவியானவர் எங்களுக்குள்ளே கனி நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவரே பிரதிபலிக்கிறவர்களாக, அப்பா கனி கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு நாங்கள் நற்காரியங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுடைய சுபாவத்தே நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை முற்றி முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே. வேலை கூட ஆண்டவரே, அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே ஆவியானவரே, அப்பா அந்த ஆவியின் கண்ணினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்க, நாங்கள் ஆண்டவரே ஆவியில் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய சிந்தைகளோடு செயல்பாடுகளோடு எங்களோட ஒவ்வொரு நடக்கையும் இருப்பதற்கு நீரே எங்களை பலப்படுத்தி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலையில் அடிமைக்கும் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தந்து நீர் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களே முற்றிலும் முழுதாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.